இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம் 4வது மாதம் வந்திருக்கிறோம். ஏப்ரல் மாதம் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மளோட இருந்து ஒரு வார்த்தையை கொடுத்து நம்மளை ஜெபத்தில் நடத்துவார். இந்த மாதம் லென்த்து காலத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் இதனால் ஒரு வார்த்தை நமக்கு தராரு. 18ஆம் தேதி குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், 3வது நாள் உயிரோடு வருகிற தேவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏசாயா 53:5. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய தழும்புகளால் குணமாகுகிறோம். அவருடைய தழும்புகள் நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் மாறினார். சிலுவையில் மரணத்தை ஏந்தி நமக்கு 3ஆம் நாள் உயிரோடு வந்தார். அவர் வரும்பொழுது சீஷர்கள் அநேகர் பாரத்தோடு இருந்தார்கள். என்னாச்சு அப்படி புலம்பிகிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அவர் நான் வந்துட்டேன்னு சொல்லும்போது யாரும் அப்படியே ஆச்சரியப்பட்டு நம்பலை. ஆனால் அதில் பேதுரு என்ன சொல்கிறாரு, உங்கள் கையை காட்டுங்க சொல்லி காட்டி அந்த தழும்புல கையை வெடித்து பார்க்குறார். அவரா எஸ்பவான்னு பார்க்குறார். அப்போ அவருக்கு எவ்வளோ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவரா இல்லை வேறையா அப்படிலாம் இருக்காங்க ஜனங்க, இப்போவும் இருக்கிறாங்க. எஸ்பா இவ்வளோ அற்புதம் நமக்கு செய்கிறாரு, அற்புதங்கள் செய்து கொண்டு வருகிறார். ஆனாலும் அவர் செய்வாரா, அவர் செய்ய மாட்டாரா, இந்த காரியம் நடக்குமா, இந்த காரியம் நடக்காதா, இந்த காரியம் என்னவாய் முடியும் அப்படிலாம் புலம்புவாங்க. ஏன்னா பக்கத்தில் வச்சுன்னு இருக்கும்போதே புலம்புவாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் நம்ம புலம்பக்கூடாது. பேதுருக்கு அவங்க மாமியை ஆண்டவர் சுகம் கொடுத்தார். அதே போல் ஆண்டவர் கடல் மேலே நடந்தாருன்னு அவரும் நடந்தார். ஆனால் மேலே வானத்தை உலகத்தை பார்த்தார். பார்த்தோன்னு கீழே விழுந்துட்டார். விழும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவரை தூக்கி அப்படியே கடல்லேருந்து கொண்டு வரார், நடந்தே கொண்டு வரார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எவ்வளோ அற்புதத்தை பெற்ற பேதுரு, ஹல்லேலூயா. ஆனால் அவர் இறந்து உயிரோடு வராருன்னு அவர் நம்பலை. அதுபோல் நம்பாத நிறைய பேர் இருக்கலாம். தேவன் அதிசயத்தை செய்வாரா செய்ய மாட்டாரா. ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ அதிசயத்தை செஞ்சிருக்கிறார் ஆண்டவர், எவ்வளோ அற்புதத்தை செஞ்சிருக்கிறார் ஆண்டவர். ஆனால் கடைசி நேரத்தில் பாரத்தோடு இருக்கும்போது நடக்குமா நடக்காத அப்படிலாம் புலம்புவாங்க. ஆனால் நம்ம புலம்பக்கூடாது. கர்த்தர் ஹல்லேலூயா நம்மளை தப்பிக்கிற தேவனாய் நமக்காக உலகத்துக்கு வந்தார். நம்மளை வேறொன்றிய கண்ணுக்கும் பாழாக்கு கொள்ளை நோய்க்கும் ஹல்லேலூயா தப்பிவிப்பேன் உன்னை சொல்கிறார் ஆண்டவர். நம்மளை தப்பிவிக்கவே வந்தார். சத்துருக்கள் மத்தியில் உன்னை மீட்டெடுப்பேன்னு சொல்கிறார் ஆண்டவர். இவ்வளோ வாக்கு தத்தங்கள் இருக்குது. ஆனால் இந்த நாள் நமக்கு சொல்கிறார், என் தழும்புகளாலே குணமாவீர்கள். அவருடைய தழும்புகளாலே குணமாகும். நீ நினைக்காத எனக்கு இப்படியே தான் இருக்குமா என் சரீரம். உன் சரீரத்தை பலப்படுத்துவார். உன் சரீரத்தை சுகமாக்கவே ஆண்டவர் உன்னோட 3ஆம் நாள் உயிரோடு வந்த தகப்பன் நம்மளோட இருக்கிறார். அதை விசுவாசிக்கிறோம். கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் எனக்கு வேலையை இந்த நாள் கொடுப்பார், இன்னைக்கு கொடுத்துட்டார், எனக்கு இன்னைக்கு எல்லா காரியத்தையும் செஞ்சிட்டார், எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துட்டார். அப்படியாய் நம்ம விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கண்கள் முடிச்சு வைக்கலாம். ஏசப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. ஆண்டவரே நீ சொல்லியிருக்கிறீரப்பா, இந்த மாதம் எங்களுக்கு என் தழும்புகளால் குணமாவீர்கள் என்று சொன்னீர், சுகமாவீர்கள் என்று சொன்னீர். ஆண்டவரே எங்களுக்கு சுகத்தை கொடுக்கிற தேவனப்பா, எங்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவனப்பா, எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனப்பா, மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயமாய் முடித்த தேவனப்பா நீர். அப்பா ஸ்தோத்திரம். இந்த நாளில் யார் யார் இதை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் மீது ஒரு தேவ பிரசனம் இறங்கட்டும், ஒரு தேவ அக்கினி இறங்கட்டும். இந்த காரியம் என்னவாய் முடியும், அது ஜெயமாய் முடிவதை நீங்கள் காண்பீர்கள் என்ற வாக்கு கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை பிரிந்த குடும்பத்தை சேர்த்து வைக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை கொடுக்கிறேன். ஆண்டவரே அப்பா சமாதானம் இல்லாத குடும்பங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன். பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு பலனை கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதி காத்துக்கொள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய விண்ணப்ப பதில் கொடுத்து சாட்சியை வைப்பார். ஆமேன். ஸ்தோத்திரம்.